குறிப்பாக காசாவினுடைய மக்களுக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடும் செய்யாத அளவுக்குண்டான தியாகத்தையும் கஷ்டத்தையும் செய்தவர்கள் கத்தாருடைய அரசாங்கமும் கத்தார் மக்களும் தான் என்பதிலே எந்த மாற்று கருத்துமே யாருக்குமே இருக்க முடியாது. யுத்த நிறுத்தத்திற்கு பிறகு அவர்களுடைய இடங்களுக்கு போய் பார்க்கும் போதுதான் அவர்களுடைய நிலைமை தெரிய வரும். ஏன்னா அவங்க எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு நிலையாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாளைக்கு எத்தனை பேர் எந்த இடத்தில் விடுவிக்கப்படுவார்கள் என்பதை முதல் நாள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கத்தாருக்கு அறிவிக்கும். அதே போன்று இஸ்ரேல் எத்தனை பேரை விடுவிக்கிறார்கள் என்பதை முதல் நாள் இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்கன்னா கத்தாருக்கு அறிவிப்பாங்க. எங்கள் மீதான தாக்குதலினால் எங்களுக்கு எத்தனை இழப்புகள் வந்தாலும் எங்கள் தளபதிகளை நாங்கள் இழந்தாலும் என்றைக்கும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருப்போம் என்று சொல்லி நாயிம் காசிம் சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 470வது நாளாக காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாள் காசாவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் இன அழிப்பு யுத்தத்தினுடைய இறுதி நாளாக இருக்கும் என்று நாம் அத்தனை பேரும் எதிர்பார்க்கிறோம். வல்ல ரஹ்மான் அப்படியே ஆக்க வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்கிறோம். எனவே 470வது நாளிலே இன்றைக்கு இருக்கிறோம். நாளை முதல் நம்முடைய வீடியோக்கள் சீஸ்ஃபயர் 1 சீஸ்ஃபயர் 2 என்று சமாதான காலகட்டத்துக்குள் என்ன நடக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவிக்கும் விதமாக தொடர்ந்து வெளியிடப்படும் என்பதையும் மனதிலே கொள்ளுங்கள். அதில் நம்ம போடும்போது சீஸ்ஃபயர் 1 சீஸ்ஃபயர் 2 என்கிற வார்த்தையினூடாகத்தான் அந்த வீடியோக்கள் வெளியிடப்படும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த நிலையில் நாளைய தினம் காலை 8:30 மணிக்கு காசாவினுடைய டைம் பிரகாரம் பாலஸ்தீனத்திலே யுத்த நிறுத்தம் ஆரம்பிக்கிறது என்கிறது கத்தார். கத்தாருடைய வெளிவிவகார அமைச்சினுடைய பேச்சாளர் சற்று முன்னால் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், காசாவினுடைய மக்களை நோக்கி அவர் விடுத்திருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், மக்கள் அத்தனை பேரும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும். எங்களுடைய அறிவிப்பு வருகிற வரைக்கும் நீங்கள் யாரும் அவசரப்பட வேண்டாம். எங்களுடைய அறிவிப்பு குறித்த நேரத்திற்கு சரியாக விடுக்கப்படும். எனவே அந்த நேரத்திலிருந்து உங்களுடைய அனைத்து காரியங்களையும் நீங்கள் முன்னெடுக்கலாம் என்று சொல்லி பாலஸ்தீன அன்பு உறவுகளுக்கு கத்தாருடைய அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பிலே மிக துல்லியமான செய்தியாக இதை தெரிவித்திருப்பது மட்டுமல்லாமல் காசாவினுடைய நேரம் சரியாக 8:30 மணிக்கும் GMT 6:30க்கும் இந்த சமாதான உடன்படிக்கை நடைமுறைக்கு வருகிறது என்கிறது கத்தாருடைய அரசாங்கம். சற்று நேரத்துக்கு முன்பதாக கத்தாருடைய பிரதம மந்திரி முகமது இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு ஜாசிம் அல் தானி அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்துக்களை வெளியிட்டிருக்கும் போது இந்த சீஸ்ஃபயர் சம்பந்தமாகவும் காசாவினுடைய நிலை தொடர்பாகவும் ஒரு முக்கியமான பேச்சாக தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அது அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், கடந்த 470 நாட்களுக்கு மேலாக என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள் சொல்ல முடியாத துன்பங்களை சந்தித்து வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் தூக்கங்கெட்ட தருணங்களாக அவை மாறி இருக்கின்றன. காசாவினுடைய மக்கள் பட்டினியில் இருக்கும் போது நாங்கள் எப்படி சுகமாக வாழ முடியும், நாங்கள் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்கிற கேள்வி எழுப்பக்கூடிய கத்தாருடைய பிரதம மந்திரி என்ன சொல்றாருன்னா, சர்வதேச நாடுகளும் சர்வதேச நாடுகளுடைய அரசியல்வாதிகளும் கத்தாரை கடுமையாக விமர்சித்தார்கள். சமாதான உடன்படிக்கையில் நாங்கள் முன்னிற்பதால் எங்களுக்கு எதிரான பல காரியங்களை முன்னெடுத்தார்கள். எங்கள் நாட்டிலே இருந்த சில நிறுவனங்கள் தங்களுடைய தொழில் முயற்சிகளை மொத்தமாக நீக்கிவிட்டு நாட்டை விட்டு வெளியேறியது. இப்படி எது நடந்தாலும் எங்கள் உறவுகளை நாங்கள் விட்டுவிடக் கூடாது என்பதிலே நாங்கள் கவனமாக இருந்தோம். பாலஸ்தீன மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் பாலஸ்தீனத்தில் இருந்தாலும் அவர்களும் கத்தாருடைய மக்கள் தான், அவர்களும் எங்கள் மக்கள் தான் என்று அவருடைய அந்த பேச்சை கேட்கும்போது ரொம்ப ஒரு இனிமையாகவும் ரொம்ப ஒரு கண்கலங்க வைக்கக்கூடிய ஒரு பேச்சாக அவருடைய அந்த பேச்சு அமைந்திருந்ததை பார்க்க முடிந்தது. குறிப்பாக காசாவினுடைய மக்களுக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடும் செய்யாத அளவுக்குண்டான தியாகத்தையும் கஷ்டத்தையும் செய்தவர்கள் கத்தாருடைய அரசாங்கமும் கத்தார் மக்களும் தான் என்பதில்
என்பதிலே எந்த மாற்று கருத்துமே யாருக்குமே இருக்க முடியாது. இந்த நிமிடம் வரைக்கும் காசாவில் தாக்குதலில் பாதிக்கப்படக்கூடிய மக்களை எப்படியாவது மருத்துவ பணிகளுக்காக வேண்டி கத்தாருக்கு அழைத்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். நிறைய விஷயங்களை அவங்க வெளிப்படையாக ஊடகங்களுக்கு சொல்லலைன்னா கூட ஊடகங்களுக்கு சொல்லப்படாத பகுதியாக தனியான அபார்ட்மெண்ட்டுகள் அமைக்கப்பட்டு அவை மருத்துவமனைகளாக மாற்றப்பட்டு அந்த மருத்துவமனைகளில் வைத்து காசாவினுடைய உறவுகளுக்கு கத்தாரிலே தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காசாவுக்கு தேவையான பல உதவிகளை செய்து வருகிறார்கள். இந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலேயே நம்ம வெளியிட்டிருந்த ஒரு வீடியோவில் மிக தெளிவான ஆதாரங்களோடு பதிய வைத்த ஒரு செய்திதான், காசாவிலே போராடுகிற போராட்ட குழுவினராக இருக்கிற பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு முழுமையான சம்பளத்தை வழங்கக்கூடிய ஒரு நாடாகவும் கத்தார் தான் செயல்பட்டு வருகிறது. இப்படி கத்தாருடைய செயல்பாடுகள் சொல்ல முடியாத அளவுக்கு மிக நீண்டு போயிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக காசாவில் இருக்கக்கூடிய அனைத்து செய்திகளையும் சொல்வதற்கென்றே அவர்கள் உருவாக்கிய ஊடகம் தான் அல் ஜசீரா. அல் ஜசீரா என்றொன்று மாத்திரம் இல்லை என்று சொன்னால் நமக்கு இந்த தகவல்கள் எல்லாம் தரவுகள் எல்லாம் கிடைக்குமா என்றே நம்ம ஆச்சரியப்பட வேண்டியிருக்கும். இஸ்லாமிய சமூகம் புரிந்து கொள்ளாத ஒரு பகுதியாக எப்பொழுதுமே நாம் நினைக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த ஊடகத்துறை என்பது. ஏன்னா இந்த நாட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் இப்படியான ஒரு சர்வதேச ஊடகத்தை அவர்கள் உண்டாக்கி வைத்திருப்பதை பார்க்க முடியாது. பொதுவாக நம்ம சமூகத்தில் நிறைய காரியங்களை எல்லா நாடுகளையும், தமிழகத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலும், இலங்கை எடுத்துக்கிட்டாலும், மலேசியா, சிங்கப்பூர், எதை நம்ம எடுத்துக்கிட்டாலும் நிறைய சமூக பணிகளை முன்னின்று நம்ம செய்வோம். இவையெல்லாம் செய்து ஒரு கோட்டையாக கட்டி வைக்கப்படும் போது மொத்தமாக நம் மீது சொல்லப்படுகிற ஒரு இழி சொல்லால் அவை அத்தனையும் நொறுக்கப்படுவதை நாம் பார்க்க முடியும். இலங்கையினுடைய கடந்த கால நடவடிக்கைகள் இதற்கு மிக முக்கியமான உதாரணமாக இருக்கும். முஸ்லிம்கள் என்றாலே இப்படிப்பட்டவர்கள், இஸ்லாமியர்கள் என்றாலே இப்படிப்பட்டவர்கள் என்று இந்த ஊடகங்களை பயன்படுத்தி நம் மீது அவதூறுகளை அள்ளி தெளித்து விட்டு சென்று விடுகிறார்கள். இந்த நிலையில தான் கத்தார் அரசாங்கம் மிக துல்லியமாக இதற்கு முற்றுப்புள்ளி வைத்தது. உண்மையிலேயே இந்த யுத்தத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அமெரிக்காவிலேயே ஆயிரக்கணக்கான இடங்களில் லட்சோப லட்ச மக்கள் கலந்து கொண்ட பல ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றதற்கு காரணமே யாருன்னா அல்லாஹ்வுடைய அருளால் கத்தாருடைய அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அல் ஜசீரா என்றால் மாற்று கருத்தில்லை. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 175 சகோதரர்கள் காசாவிலே அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அல் ஜசீராவினுடைய இஸ்ரேலுக்கான உரிமம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. வெஸ்ட் பேங்க்ல அல் ஜசீரா ஒளிபரப்பு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி எத்தனை தடைகள் வந்தாலும் கத்தார் அதை முன்னெடுத்து அடுத்த கட்டம் நகர்ந்திருக்கிறது. இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் நடந்த நேரத்தில் கூட நம்ம பார்த்தோம், டாக்டர் ஜாக்கிர் நாயக்க அழைச்சு வந்து அவர்கள் செய்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம கவனிச்சோம். இந்தியாவினுடைய உச்சகட்ட எதிர்ப்பை மீறி அதையும் அவர்கள் செய்திருந்தார்கள். இப்படி அவர்களுடைய செயல்பாடுகள் உண்மையிலே வரவேற்புக்குரியது. அந்த அடிப்படையில் தான் தற்போது பிரதமர் பேசியிருக்கக்கூடிய இந்த பேச்சும் ஒரு புல்லரிக்கக்கூடிய, மனதுக்கு இந்த நேரத்தில் ஒரு அமைதியை தரக்கூடிய ஒரு பேச்சாக இருக்கிறது. வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு அருள் புரியட்டும். பாலஸ்தீன மக்களுக்காக நீங்கள் பிரார்த்திக்கிற அதே நேரம் கத்தாருக்காக வேண்டியும் கத்தாருடைய அரசாங்கத்திற்காக வேண்டியும் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த பேச்சுவார்த்தையை எந்த அரபு நாடும் முன்வராத போதும் அவர்கள் தொடர்ந்தும் இதை முயற்சி பண்ணி கடைசியில் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும். இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் பல முக்கியமான செய்திகள் இருக்கிறது. நாளை காலை 8:30 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தோட எல்லா கவர்னேட்டர்களையும் பாலஸ்தீனத்தினுடைய உத்தியோகபூர்வ போலீஸ் படைப்பிரிவு நிறுத்தப்படும் என்று இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அறிவித்திருக்கிறது. ஏன்னா நாளைக்கு உடனடியாக 25 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. இவங்க அத்தனை பேரும் தங்களுடைய இடங்களுக்கு திரும்புவார்கள். ஒரு பக்கம் அவர்கள் தங்களுடைய இடங்களை நோக்கி திரும்புகிற அதே நேரத்தில் அவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செய்ய வேண்டி இருக்கிறது. இப்படி பல காரியங்களை முன்னெடுக்க வேண்டி இருப்பதாலும் மக்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டி இருப்பதாலும் அனைத்து கவர்னேட்டர்களையும் மொத்தமாக போலீஸ் படை நிறுத்தப்படும் என்றும் போலீசாருக்கு கட்டுப்பட்டு வாழ்க்கை தன்மைகளை அமைத்துக் கொள்ளுமாறும் இன்றைக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்திருப்பது மட்டுமல்லாமல் இந்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் 127 அப்பாவி சகோதரர்கள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் தாக்குதல்களால் தற்போதும் அந்த தாக்குதல்கள் தொடர்ந்து வருகிற நிலையில பாலஸ்தீனத்தினுடைய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு வீடுகளிலையும் குறைந்தது ஒருவராவது மரணித்திருக்கிறார் அல்லது ஒருவராவது படுகாயம் அடைந்திருக்கிறார். எந்த ஒரு வீட்டிலும் கவலை இல்லாத வீடுகள் காசாவிலே கிடையவே கிடையாது. எல்லா வீடுகளிலும்
மரண ஓலங்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது என்கிறார். அதையெல்லாம் நமக்கு திங்க் பண்ண முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. எப்படியான ஒரு கவலையை அந்த மக்கள் சந்திக்க போகிறார்கள். அவங்க இந்த யுத்த நிறுத்தத்திற்கு பிறகு அவர்களுடைய இடங்களுக்கு போய் பார்க்கும்போது தான் அவர்களுடைய நிலைமை தெரிய வரும். ஏன்னா அவங்க எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு நிலையாக இருக்கிறது. வல்ல ரஹ்மான் அருள் புரிகிற அதே நேரம் அனைத்து நாடுகளுடைய உதவிகளை கொண்டு அவர்கள் அடுத்து மீட்சி பெறுவார்கள், மீண்டு எழ வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆசையவா பிரார்த்தனையாகவும் இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலிய அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்ட பாலஸ்தீன சமாதான உடன்படிக்கை டீல் 24 வாக்குகளால் வெற்றி பெற்றிருந்த அதே நேரம் 8 பேர் இந்த தீர்மானத்திற்கு எதிராகவும் வாக்களித்திருந்தார்கள் அமைச்சரவையில் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் எப்படி இவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்பதையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சற்று முன்னால் அறிவித்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாளைக்கு எத்தனை பேர் எந்த இடத்தில் விடுவிக்கப்படுவார்கள் என்பதை முதல் நாள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கத்தாருக்கு அறிவிக்கும். அதே போன்று இஸ்ரேல் எத்தனை பேரை விடுவிக்கிறார்கள் என்பதை முதல் நாள் இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்கன்னா கத்தாருக்கு அறிவிப்பாங்க என்கிற ஒரு ஒப்பந்தம் தான் எட்டப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக 33 பேரை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் விடுதலை செய்கிறார். அதே நேரம் 1000 பாலஸ்தீன அப்பாவி சகோதரர்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் விடுதலை செய்ய இருக்கிற செய்திகளோடு இன்றைக்கு 737 பேருடைய பட்டியலை இஸ்ரேல் பாலஸ்தீன சுதந்திர போராட்ட அமைப்புக்கு வழங்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு எல்லா ஊடகங்களும் அந்த பட்டியலை வெளியிட்டிருக்கின்றன. நம்ம பார்த்த வகையில் மர்வான் பர்கௌத்தி அவர்களுடைய பெயர் அதிலே இல்லை. சில நேரம் இதுக்கு பிறகு வரக்கூடிய பட்டியல் அது இருக்குமான்னு தெரியல. ஆனால் மர்வான் பர்கௌத்தி அவர்களுடைய பெயர் அதிலே இன்னும் இடம்பெறவில்லை என்பது இந்த இடத்திலே நம்ம பார்க்கும்போது 737 இல்லை, மீதம் இருக்கக்கூடிய 250 சம்திங் இருக்க போகுதாங்கிறது தெரியல. 737 பேருடைய பட்டியலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் நாளை முதல் கட்டமாக விடுதலை செய்யப்பட இருக்கிற 3 பேருடைய பெயர் பட்டியலை சற்று முன்னால் வெளியிட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய பட்டியலில் மிக முக்கியமான சில பேர் விடுதலை பட்டியலில் இருக்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலைக்கான பாப்புலர் ஃப்ரண்ட் அமைப்பினுடைய தலைவரும் பாலஸ்தீன சட்ட மேலவை உறுப்பினருமாக செயல்பட்ட ஹாலிதா ஜரார் அவர்கள் நாளை விடுதலை செய்யப்படுகிற பட்டியலிலே இருக்கிறார். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் சிறைச்சாலையிலே இருந்து வருகிறார். ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர். ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவங்களை தான் நிறைய பேரை விடுதலை பண்ணணுங்கிற கோரிக்கையை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு முன்வைத்து தற்போது விடுவித்திருக்கிறது. அதே போன்று பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் 2011ஆம் ஆண்டு எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் அப்போது விடுதலை செய்யப்பட்ட பாலஸ்தீனத்தினுடைய பத்திரிகையாளர் புஷ்ரா அல் தவில் என்கிறவரும் நாளை விடுதலை செய்யப்பட இருக்கிறார். இடைப்பட்ட இந்த தாக்குதலின் போது இவர் கைது செய்யப்பட்டது மட்டுமல்லாமல் இவருக்கு டிடென்ஷன் ஆர்டர் பிறப்பிக்கப்பட்டது. பின்னாட்களில் இவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அவரும் இதிலே விடுதலை செய்யப்படுகிறார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்த 6 பேரை கொலை செய்தார் என்கிற குற்றச்சாட்டில் 6 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மிகச்சிறந்த போராளிகளில் ஒருவராக செயல்பட்ட ரயீப் ரமீஸ் என்கிறவரும் நாளைய தினம் விடுதலை செய்யப்பட இருக்கிற அதே நேரம் 2004ஆம் ஆண்டில் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். 2004 சொன்னா கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு இவர் விடுதலை செய்யப்பட இருக்கிறார் என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அதை நினைச்சு கூட பார்க்க முடியாமல் இருக்கிறது, புல்லரிக்கிறது. சில செய்திகளை பார்க்கும்போது என்னன்னா 20 ஆண்டுகள் தங்களுடைய மக்களுக்காக, தங்களுடைய தேசத்துக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள் இருட்டு அறைக்குள்ளாக. நாளை தான் அவர்கள் சூரியனை பார்ப்பார்கள், நாளை தான் அவர்கள் வெளிச்சத்தை பார்ப்பார்கள். நிஜமான வெளிச்சமாகவும் அது இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனையாகவும் இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் தெரியும், தொடர்ந்தும் பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை இலவசமாக அன்பளிப்பாக வழங்கக்கூடிய காரியத்தை நம்ம ஹேப்பி டு லேர்ன் என்கிற பெயரில் செஞ்சு வர்றோம். இதுவெல்லாம் நீங்கள் தரக்கூடிய சதக்கா தான தர்மத்தை கொண்டுதான் செய்து வருகிறோம் என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். நிறைய பாடசாலைகளில் இருந்தும் தனி மனிதர்களாகவும் நம்மிடத்தில் உதவிகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தரக்கூடிய உதவிகளை வைத்து அவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நிறைய கோரிக்கைகள் வருகிற காரணத்தினால உங்ககிட்டே தான் நாங்கள் வந்து இந்த கோரிக்கையை முன்வைக்க வேண்டி இருக்கிறது. எனவே பாடசாலை மாணவர்களுக்கு உதவுவதற்காக உங்களால் முடிந்த தான தர்மத்தை வாரி வழங்குங்கள். முன்னால் தெரியக்கூடிய நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை தொடர்பு கொண்டு வழங்க முடியும் என்கிற செய்தியையும் மீண்டும் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்கிறேன். அதே போன்று ஃபத்தாஹ் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய இன்று வரைக்கும் ஜெனின்ல பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய ஃபத்தாஹ் அமைப்பு, யாசர் அரஃபாத் உருவாக்கிய அமைப்பு, அந்த அமைப்பினுடைய இராணுவ பிரிவு பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு இருக்கிறது. எனவே அந்த அமைப்பை சேர்ந்த 127 கைதிகள்
கைதிகள் நாளை விடுதலையாகிறார்கள். இவர்கள் அத்தனை பேருமே டிடென்ஷன் ஆர்டர் பிறப்பிக்கப்பட்டு பின்னாட்களில் அவர்கள் மொத்தமாக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் 127 பேர் ஃபத்தாஹ் சார்பாக விடுதலையாகிறார்கள். அதே போன்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சார்பாக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்தவர்களில் 123 பேர் நாளைய பட்டியலில் வெளியாக இருக்கிறார்கள் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று இஸ்லாமிக் ஜிஹாத் அமைப்பை சேர்ந்த கிட்டத்தட்ட 36 பேர் நாளை விடுதலை செய்யப்பட இருக்கிறார்கள். பாப்புலர் ஃப்ரண்ட் அமைப்பினுடைய மேலதிகமாக 7 பேரும் நாளைய தினம் விடுதலை செய்யப்பட இருக்கிறார். அதே நேரம் ஜனநாயக முன்னணி சார்பாக ஆயுள் தண்டனை பெற்று கைதிகளாக இருந்த 3 கைதிகளும் நாளைய தினம் விடுதலையாக இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும். இதுவெல்லாம் நாளை விடுதலையாக இருக்கிற பல முக்கியமான சகோதரர்களுடைய பட்டியலாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அவர்களுடைய அனைத்து நிலைகளிலும் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை ஒவ்வொரு தொழுகைகளிலும் கண்டிப்பாக அந்த மக்களுக்காக மேற்கொள்ளுங்கள் சகோதரர்களே. இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சற்று முன்னால் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, விடுதலைக்கு நெருக்கமாக நாங்கள் இருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த வார்த்தைகளை உண்மைப்படுத்த வேண்டும், உயர்வானதாக மாற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை. 15 மாத கால யுத்தத்தின் போது இஸ்ரேலுடைய ஆணவத்தையும் பெருமையையும் இல்லாது ஒழித்திருக்கிறோம். அவர்கள் ஆணவம் கொண்டு அலைந்தார்கள், தற்போது அமைதி அடைந்திருக்கிறார்கள், சரண்டர் அடைந்திருக்கிறார்கள் என்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. அது மட்டுமல்லாமல் எங்களுடைய மக்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பை நிறுத்தச் சொல்லி நாங்கள் போராடி கொண்டிருந்தோம். ஆனாலும் அவர்கள் போரை நீடித்துக் கொண்டே இருந்தார்கள், படுகொலைகளை தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள். நெத்தன்யாகு பாலஸ்தீன அப்பாவிகளை கொல்வதில் மிகவும் குறியாகவே இருந்தார். ஆனால் இறுதியில் அவர்களை அடக்கி இருக்கிறோம், அவர்கள் பணிந்திருக்கிறார்கள், சமாதானத்திற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை சற்று முன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இந்த யுத்த நிறுத்தம் தொடருமா தொடராதா என்கிற ஒரு வாத பிரதிவாதமும் மொத்தமாக இடம்பெற்று வருகிறது. அதுதான் ஒரு பலத்த ஒரு பயத்தையும் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா முதல் கட்ட பேச்சுவார்த்தைகளுடைய இடையில தான் 2ஆம் கட்டத்திற்கான பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்று இருக்கிற போது டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இதை பற்றி அவர் கவலைப்படுவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா டொனால்ட் ட்ரம்பினுடைய முந்தைய ஆட்சி காலத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஆட்சி காலத்தில் தான் பாலஸ்தீனத்துக்கு எதிராக பல செயல்பாடுகளை அவர் முன்னெடுத்திருக்கிறார். அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுக்கான தூதரகத்தை கொண்டு வந்து ஜெருசலத்தில் அமைத்து ஜெருசலம் பாலஸ்தீனத்தினுடைய தலைநகர் என்று அறிவித்தார். டெல் அவீவை தான் தலைநகராக வச்சிருக்கிறாங்க, ஆனால் ஜெருசலத்தை தலைநகர் என்று அறிவித்தவர் அவர்தான். அதே போன்று வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் சட்டவிரோதமாக குடியேறி பாலஸ்தீன அப்பாவிகளுடைய இடங்களை ஆக்கிரமித்தவர்களை எல்லாம் அதுவெல்லாம் அவர்களுடைய சொந்த இடம் என்று அவர்களுக்குரிய அந்த டீடை கொடுத்து இதெல்லாம் இஸ்ரேலுக்குரிய இடம் என்று அறிவித்தவர் டொனால்ட் ட்ரம்ப். அதே போன்று கோலான் குன்றுகள் பகுதிகளை இஸ்ரேலுடைய பகுதிகள் தான் என்று சட்டபூர்வ அனுமதியை கொடுத்தவரும் டொனால்ட் ட்ரம்ப் தான் என்பதெல்லாம் அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்தது. அதே நேரத்தில் இப்போ இந்த கேப்டிவ்ஸ் விடுதலை நடந்ததற்கு பிறகு எத்தனை பேரை வேண்டுமென்றாலும் என்னவென்றாலும் செய்து கொள்ளுங்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் இருந்து விடுவார் என்றெல்லாம் பல ஆய்வாளர்களும் தற்போது முன்னெச்சரிக்கை செய்திகளையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன எதை யார் எப்படி சொன்னாலும் இந்த நேரத்தில் இந்த சமாதான உடன்படிக்கை என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. அதனால தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் இதை ஒப்புக்கொண்டிருப்பார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்களுக்கும் ரீஃபார்ம் பண்ணுறதுக்கான காலகட்டங்கள் தேவைப்படுகிறது. அவர்களும் தங்களுடைய அமைப்பை தங்களுடைய இராணுவத்தை சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருப்பார்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்று. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எடுக்கக்கூடிய தீர்மானங்களில் நாம் எந்த கருத்தையும் அது பிழை என்று முன்வைக்க முடியாது. காரணம் என்னன்னா அவங்க தான் அங்கே இருக்கிறாங்க, அவங்க தான் அந்த மக்களை நிர்வகிக்கிறாங்க, அந்த மக்கள் அந்த அவங்கள தான் நம்புறாங்க. எனவே அவர்கள் அந்த மக்களுக்காக எடுக்கக்கூடிய முடிவுகளில் நாம் போய் கருத்து சொல்ல முடியாது. அது நல்லதாக அமைய வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை மாத்திரம்தான் செய்ய முடியும். இப்படியான நிலையில் இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பாரிய தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலுடைய ஸ்டெடரோத் இராணுவ தளத்தின் மீது இன்றைக்கு பாலஸ்தீன போராளிகள் சரமாரியான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள். கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் தான் இன்றைக்கு தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனுடைய வீடியோக்களை அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்திலே நீங்கள் சென்று பார்க்க முடியும். இன்றைக்கு முழுமையாக பல தாக்குதல்களை அவர்கள் இஸ்ரேலிய ராணுவ நிலைகளை நோக்கி நடத்தி இருப்பது மட்டுமல்லாமல் 3 மெர்காவா டேங்குகளும் ஒரு ராணுவ வெஹிக்கிளும் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. கடைசி நேரம் வரைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிரான
மீதான தாக்குதல்கள் தொடர்ந்தே வருகிறது. 3 மெர்காவா டேங்குகள் எனும்போது குறைந்தது 15 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் அதிலே கொல்லப்பட்டிருப்பார்கள் என்பதிலே எந்த மாற்றமும் கிடையாது. அதே போன்று ஜெருசலம், டெல் அவீவ் ஆகிய பகுதிகளில் சைரன் ஒலி இன்றைக்கு பலமுறை எழுப்பப்பட்ட செய்திகள் வெளியாகி கொண்டே இருந்தது. அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கும் இஸ்ரேலை நோக்கி, இஸ்ரேலுடைய டெல் அவீவ் பகுதிகளை நோக்கியும் அதே போன்று ஜெருசலத்தில் இஸ்ரேலுடைய பகுதிகளை நோக்கியும் யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவு தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள். அந்த சைரன் எழுப்பப்பட்ட காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. எவ்வளவு சைரன் எழுப்பப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். தாங்கள் நடத்திய தாக்குதல் நேரடியாகவே இலக்கை சென்றடைந்திருக்கிறது என்று இன்றைக்கு ஹூதிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலே சொல்லி இருக்கிறார்கள். பாலிஸ்டிக் ஏவுகணையை பயன்படுத்தி இஸ்ரேலுடைய இராணுவ விவகார அமைச்சகத்தை தாங்கள் குறிவைத்ததாகவும் தங்களுடைய குறி மிக துல்லியமாக தாக்குதலை நடத்தி இருப்பதாகவும் இன்றைக்கு ஹூதிகளுடைய போராளி குழுக்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியிலே இந்த குறிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். ஏவுகணை அச்சுறுத்தல் காரணமாக டெல் அவீவில் இருக்கக்கூடிய பென் குரியன் விமான நிலையத்தினுடைய விமான போக்குவரத்துகள் மொத்தமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. கடைசி நேரம் வரைக்கும் இஸ்ரேலுக்கு எதிராக காசாவுக்கு ஆதரவாக தங்களுடைய தாக்குதல்களை தொடர்ந்து வரக்கூடிய ஹூத்திகளுடைய போராளி குழுக்கள் சற்று நேரத்துக்கு முன்பதாக ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மொத்தமாக தாங்கள் ஆதரிப்பதாகவும் ஞாயிற்றுக்கிழமை போர் நிறுத்தம் அமலுக்கு வரும்போது காசாவுக்கு ஆதரவாக தங்களுடைய இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவதாகவும் அவர்கள் கூறியிருப்பது மட்டுமல்லாமல், போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதற்கு சற்று நேரத்துக்கு முன்பதாகவே தங்களுடைய இராணுவ நடவடிக்கைகள் நிறுத்தப்படும் என்று கூறியிருக்கிற பாலஸ்தீன விடுதலைக்கு ஆதரவாக செயல்பட்ட ஹூதிகளுடைய போராளி குழுக்கள் இஸ்ரேல் தொடர்ந்தும் பெண்களையும் குழந்தைகளையும் கொன்று வருகிறது. எனவே ஹூதிகள் ஏவுகணை தாக்குதலை நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இஸ்ரேல் இந்த தாக்குதல்களை நிறுத்தி இருந்தாலே நாங்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்க மாட்டோம். காசாவிலே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பை நிறுத்திவிட்டால் நாங்கள் தாக்குதல்களை நிறுத்திவிடுவோம். அதே போன்று அமெரிக்கா, இங்கிலாந்து, இஸ்ரேல் ஆகிய நாடுகள் யமன் மீதான தாக்குதலை நிறுத்தினாலும் நாங்கள் தாக்குதல்களை நிறுத்திவிடுவோம். எங்க மேல தாக்கினாலும் நாங்கள் ரிப்பீட் தாக்குவோம், காசாவில் நீங்க தாக்குதல் நடத்தினாலும் நாங்கள் ரிப்பீட் தாக்குவோம் என்று இன்றைக்கு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக களத்திற்கு வந்த ஹூதிகள் தெரிவித்திருப்பது மட்டுமல்லாமல், ஹூதிகளுடைய கடற்படை பிரிவு எப்பொழுதும் தயாராக இருப்பதாகவும், தம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டாலும் காசா மீது தாக்குதல் நடத்தப்பட்டாலும் மீண்டும் செங்கடலில் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும், அதுவரை செங்கடலிலே எந்த பயணங்களுக்கும் எந்த இடையூறும் இருக்காது என்றும் ஹூத்திகள் சற்று முன்னால் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் நாயிம் காசிம் அவர்கள் சற்று நேரத்துக்கு முன்பதாக தொலைக்காட்சி உரையாடல் ஒன்றிலே பங்கெடுத்திருந்தவர் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய சமாதான உடன்படிக்கையின் வெற்றியை பாராட்டியிருக்கிறார். பாராட்டியிருப்பது மட்டுமல்லாமல், மே மாதம் 2024 முன்மொழியப்பட்ட அதே ஒப்பந்தத்தை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவராக செயல்பட்ட ஜெனரல் யஹியா சின்வார் அவர்களால் முன்மொழியப்பட்ட அதே ஒப்பந்தத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்ததிலிருந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தன்னுடைய தைரியத்தையும் தன்னுடைய உரிமையையும் எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்கவில்லை என்றும், தாங்கள் எப்போதும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம், எங்கள் மீதான தாக்குதலினால் எங்களுக்கு எத்தனை இழப்புகள் வந்தாலும், எங்கள் தளபதிகளை நாங்கள் இழந்தாலும் என்றைக்கும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருப்போம் என்று சொல்லி நாயிம் காசிம் சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல், வருகிற 28ஆம் தேதியோடு லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சமாதான உடன்படிக்கை முடிவுக்கு வருகிறது. அது தொடர வேண்டுமா இல்லையா என்பதை இஸ்ரேல் தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும், அதை தொடர்ந்தால் நாமும் தொடருவோம் என்றும், தாக்குதல்களை அவர்கள் ஆரம்பித்தால் கண்டிப்பாக பதிலடி தாக்குதல்களை வழங்குவோம் என்றும் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் மீண்டும் வலியுறுத்தி இருக்கக்கூடிய செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவைகள் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. எது எப்படி போனாலும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சண்டே பாலஸ்தீன மக்களுக்கான விடிவு காலம் பிறக்கிறது. அமைதி அங்கே தலை தோங்க போகிறது இன்ஷா அல்லாஹ். அங்கே இருக்கக்கூடிய பணைய கைதிகள் இஸ்ரேலுக்கு வழங்கப்படுகிற அதே நேரம் பாலஸ்தீனத்தினுடைய அப்பாவிகள் விடுதலை செய்யப்பட இருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான லாரிகள் காசாவுக்குள் நுழைய இருக்கிறது. மருந்து, உணவு எல்லாம் அவர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியை கண்டிப்பாக நாம் பார்க்கத்தான் போகிறோம். வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு பரிபூரணமான மகிழ்ச்சியாக அதை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளோடு நாளை
நாளை என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை தொடர்ந்து பார்ப்பதற்கு மறக்காமல் இணைந்திருங்கள். ரஸ்மின் மயசி டாக்ஸ் என்கிற நம்முடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சகோதரர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நாளை நடக்கக்கூடிய செய்திகளையும் தொடர்ந்து சீஸ்ஃபயர் காலகட்டத்தில் நடக்கக்கூடிய செய்திகளையும் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தருவதற்கும் தயாராக இருக்கிறோம். இவை அத்தனையும் அந்த மக்களுக்கான பிரார்த்தனையாக அமைவதற்கான முயற்சிகள் தான் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த மக்களுக்காக பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக குனூத்துன் நாசிலாவை ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள். அதே போன்று பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெறட்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.